IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரஞ்சோட தோலுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு, இது நம்ம சருமத்துக்கு எந்த அளவுக்கு பல விஷயங்களை செய்யுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆரஞ்சோட தோல் ரொம்பவே புத்துணர்வாக மிளிர சருமத்தை பெறறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆரஞ்சோட தோல் மூலமா தான் பல பியூட்டி ப்ராடக்ட்ஸ் செய்யறாங்க. அதை நம்ம வீட்லயும் ரொம்ப ஈஸியாவே செஞ்சு நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தோட தோலோட 10 இருந்து 20 வரைக்கும் பாதாம் எடுத்து பவுடர் ஆக்கிட்டு இந்த தோலை நல்லா வெயில காய வச்சு இதையும் பவுடர் ஆக்கிட்டு ரெண்டும் ஒரு ரவ மாவு மாதிரி வர அளவுக்கு கரெக்டா அரைச்சு வச்சுக்கணும். இது டெய்லி நம்ம பாலோட சேர்த்துட்டு ஃபேஸ்ல பூசிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற டேன் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே ரிமூவ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இதுல தேவைப்பட்டா நம்ம தேனும் சேர்த்துக்கலாம். அது நம்ம ஃபேஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம ஸ்க்ரப்பாவும் பயன்படுத்தலாம். நல்லா ஃபேஸ்ல மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்பவே சீக்கிரமா பொலிவடையும். ஆரஞ்சு தோலோட நம்ம தயிரை கலந்து யூஸ் பண்ணோம்னா அதோட ரிசல்ட்டும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஃபேஸ்ல இருக்கிற சுருக்கங்கள் கோடுகள் எல்லாம் ரொம்பவே சீக்கிரமா நீங்கி ஒரு கிளியரான ஸ்கின் வர்றதுக்கு இந்த ரெமெடி ரொம்பவே பயன்படும். இந்த மாஸ்க் உங்களோட சருமத்தை தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்லாம எப்பவுமே ஈரப்பதத்தோடையும் ரொம்பவே புத்துணர்வாகவும் வச்சுக்க ரொம்பவே பயன்படும். முகத்துல இருக்க பெரிய பெரிய பள்ளங்கள் பருக்கள் இந்த மாதிரி விஷயங்களும் இதை நம்ம கண்டினியூவா பண்றது மூலமா சீக்கிரமாவே நம்மளை விட்டு போயிடும். ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு தோலோட பவுடர் எடுத்துட்டு அதுல பால் கலந்துட்டு இல்ல பால் கிரீம் இருந்தா அதையும் கலந்துக்கலாம். இது எல்லாத்துக்கூடயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து இந்த ஃபேஸ் பேக்க நம்ம ஃபேஸ்ல போட்டு மசாஜ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காவும் ரொம்ப கிளியரா க்ளோவாவும் இருக்கிறதுக்கு இந்த ரெமெடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரஞ்சு தோலோட நம்ம வேப்ப இலையை சேர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட ரிசல்ட் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கும். இதை நம்ம ஒரு பசை மாதிரியான ஸ்டேஜ்ல எடுத்துக்கணும். அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி தேங்காய் எண்ணெயும் இதுல கலந்துக்கலாம். இதை நல்லா நம்ம ஃபேஸ்ல போட்டு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஆரஞ்சு தோலோட இத்தனை இன்கிரிடியன்ஸ் எது நம்ம கிட்ட இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம ஃபேஸை நம்ம ரொம்பவே க்ளோவிங்காகவும் ரொம்பவே அழகாகவும் வச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.